ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த டப்பாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சோம், தெரியல. ஷெரிஃப் பாய்ல இருந்து வந்து இஃப்தார் பாக்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா, இதுல வந்து ஒன்று மட்டனு, இன்னொன்று வந்து சிக்கன் காம்போ, 2 காம்போமே வாங்கியிருக்கோம். ஏன்னா ஹொசூரில் வந்து ஷெரிஃப் பாய்ல மட்டும்தான் வந்து இந்த இஃப்தார் பாக்ஸ் கொடுக்குறாங்க. வேற ஏதாச்சும் ஹோட்டலில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கொடுக்குறாங்க. நானே கமெண்ட் பண்றேன் இந்த வீடியோல. எந்த ஹோட்டல்ல தெரிஞ்சுதான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் இஃப்தார் பாக்ஸ்னா என்னன்னு சொல்லு. இஃப்தார் பாக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. முஸ்லிம்ஸ் வந்துட்டு சரி, இஃப்தார் பாக்ஸ் என்னன்னு சொல்லு. முஸ்லீம் அந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிடுறது. ஓப்பன் பண்ற டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுல ஓப்பன் பண்ணுவோம், அவங்க வந்து அந்த டேட்ஸ் அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இஃப்தார் இது. சரி, அதெல்லாம் இதுல இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். சரி, நீ அவன் கையில ஓப்பன் பண்ணிடுற. ஓகே, இதோட ரேட் நான் கடைசியா சொல்றேன். 2 வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து சிக்கன் காம்போ, ஒன்று வந்து மட்டன் காம்போ. இது சிக்கன் பேக்கிங்லேயே இத்தனை ஸ்டெப் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாக்ஸை சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சுடோகோலாம் எக்ஸ்என்எக்ஸ் இல்லலாம்டா. ஓகே, கொஞ்சம் ஸ்பூனே கொடுக்கல. இப்போ ஸ்பூன் மச்சான் ஹலீம்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் தேவையில்ல, அப்படியே கையில சாப்பிடலாம். இது மட்டன் தான். நானு இந்த கீமா ஆக்சுவலி ஆனா டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். சமோசா டிஃப்ரெண்ட் சமோசா தான். ஆனா நான் பேக்கிங்ல வந்து ஒரு மாதிரி வேற லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இவங்க நார்மல் அந்த சாப்பாடு பேக் பண்றதுல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் இன் ஒரு எக்ஸல் வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டி இங்க தான் ஃபுல் டெடிகேஷனோட பண்ணிருக்கேன் மச்சான். ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஓகே, ஆரம்பி. ஆனா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடு. நல்லா ஸ்வீட்ல இருந்து ஆரம்பி. கண்ணு ஃபுல்லா அதுல தான் இருக்கு. நமக்கு அந்த ஷீட் தான் சீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. சிக்கனா மட்டும் தான் எனக்கு எதுனே தெரியல. அது சிக்கன் இல்லை மட்டன் தான். சூடாக இருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். சூடு மட்டும் இல்லை, நல்லா இருக்கு. நான் பசியில் இருக்கேன் கைஸ். உண்மையாலுமே எனக்கு சூப்பராக இருக்கு. சிக்கனா சிக்கன் மச்சான், நம்ம வெங்கடேஷ் பட் வர இல்ல சீட்டை பிடிச்சில பாத்தியா? வேற யாரும் வந்திருக்கா, அவனும் பெரிய ஆள் போல. கோயம்புத்தூர்ல மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி ரங்கராஜ் ப்ராப்பர் நோன் தானே, எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கௌஷிகா கௌசி கூட சொல்லிக்கலாம். ஏய், நான் ஃபாரினா போயிட்டேன்னா அந்த ஆக்சென்ட் வந்துடுங்க. என்னாலும் நீ கௌஷிகன் கூட முடியாது, தெரியல. என்ன இது மச்சான்? இது ஒரு சமோசா, இது ஒன்று. இது நார்மல் சமோசா. சமோசா இல்லாம ஒரு இஃப்தார் இருக்கவே முடியாது. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல சமோசா எங்கேயாவது ஸ்பாட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சமோசா இல்ல, சமோசா இல்ல, வடை இல்ல, நோம்பு கஞ்சி இல்ல, எதுவுமே இல்ல. இதுலயுமே நோம்பு கஞ்சி இல்ல. என்ன தெரிகிறது? ஆமா, சமோசா நல்லா இருக்கு. வந்துருச்சு கைஸ். இது செமையா இருக்கு. இந்த ஃப்ளேவர்ஸ் அப்படியே இறங்குதா? சூப்பரா இருக்கு மச்சான். எங்க கெச்சப் கொடுத்துருவாங்க கைஸ். இல்ல ஏதாவது தொட்டுக்க வேற லெவல் ஷீட். அதுதான் இந்த கிரீன் பச்சை சட்னியா? இதுல கொடுத்துருக்க பிரியாணி வந்து ஷரீஃப் பாய் பிரியாணி கிடையாது. நீங்க முன்ன சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஷரீஃப் பாய் பிரியாணியே கிடையாது. ஆஹா, எப்படி இருக்கு? குட். இது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றியா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் சம மாதிரி ஓகேஷ். கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. ஆனா லெமன் போட்டதுனால லெமன் டேஸ்ட் தான் ஜாஸ்தி வருது எனக்கு.
ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஓகே. ஹலீம் வந்து எல்லாருமே பிஸ்தா ஹவுஸ் ஹலீம் தான் சூப்பரா இருக்குன்னுவாங்க. ஆனா என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து ஹாபிட்ஸ்னு ஒன்று இருக்கும் சென்னையில. எப்பயா ட்ரை பண்ணா எப்பயுமே அங்க ஐ மீன் சென்னை போகும்போது எப்பயா ட்ரை பண்ணா அங்க செம்மையா இருக்கும். எப்பயுமே இருக்கும் அங்க ஹலீம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. சூப்பரா இருக்கும் சீரியஸா. என்ன கடை சொன்னா சொல்லு பாப்போம். அவ்வளவுதான் கைஸ். பாத்தீங்களா ஃபுல் ஃபோக்கஸ் இதுல வச்சிருக்கேன் கைஸ். 4 சஜஷன் சொல்லிட்டு இருக்கான். 4 விரல் எடுத்து இப்படி நக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஹாபிட்ஸ் மால்வர்பேட்ல இருக்கும். பரவாயில்ல guys. அப்படின்னு போட்டுருந்தோம். எனக்கு தெரிஞ்சு சர்வ்ஸ் ஃபார் ஒன்ன்றதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. சர்வ்ஸ் ஃபார் ஒன் ஓகே. நான் ரேட்டு கடைசியா சொல்றேன். மச்சான் ஒரு பாக்ஸ் தான் சர்வ் பண்ணுவோம். 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம் மச்சான். இத்தனை பாக்ஸ் 2 குவாண்டிட்டி ஓகே. ஓகே. ஆனா பிரைஸ்க்கு பிரைஸ் பிரைஸ் சொல்றேன். மட்டன் வந்து 409, சிக்கன் வந்து 309. ஆஃபர்ல 100 ரூபாய் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க உடனே யோசிச்சுட்டு இருக்கீங்க 600 ரூபாய் தானே சொன்னா அப்படின்னு. ஏன்னா நார்மல் காம்போ பேக் தான். இஃப்தார் காம்போ பேக்கான்னு சொல்றதுக்கு இல்ல மச்சான். நார்மல் காம்போ பேக் தான். ஹலீம் மட்டும் சேர்த்திருக்கனால அதை இஃப்தார் காம்போ பேக்குன்னு மாத்திருக்காங்க. அது ஒண்ணுதான். அதே மாதிரி பேக்கிங்கும் அவ்வளோ, ஏன்னா இஃப்தார் பேக்கிங்கை பார்த்துட்டு இஃப்தார் பாக்ஸஸ் பேக்கிங் பார்த்துட்டு இந்த கடையோட பேக்கிங் வந்துட்டு அவ்வளோவா இம்ப்ரெசிவ் ஆகல. ஏன்னா நார்மலா கைஸ் நான் எடுத்துட்டேன் கைஸ். ஓகே. பேசவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது 2 வார்த்தை. இவனுக்கு அதுவும் தெரியாது. நான் வீடியோ கேட்கிறேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. நார்மல் பிரியாணி மாதிரி தான் தெரியுது. ஒரு மாதிரி இந்த இஃப்தார் பாக்ஸ்க்கே செஞ்ச பிரியாணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம ரோட்டில் ஒரு பாய் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன், எனக்கு நார்மலாக ஒரு பாய் பிரியாணி போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு கடையில் ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான். சீரியஸா கைஸ், ஆமா அப்படிதான் இருக்கு. சர்வ்ஸ் ஃபார் ஒன்னுக்கு ஓகே, ஆனால் ப்ரைஸுக்கு ஓகேவான்றது இது 2 வாங்கி ஒருத்தர் சாப்பிடணும். அப்பதான் பசி அடங்கும். Can I call you back in the morning? I'm quite busy right now. Extremely busy. Also busy. No, I can talk to you in detail in the morning tomorrow. இஃப்தார் பாக்ஸ் நான் சாப்பிட்டது இல்லை, ஆனால் நான் நிறைய வீடியோ பை ஃபேமஸ் யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி நம்ம குண்டு நண்பர் அவரு பண்ணதெல்லாம் இஃப்தார் பாக்ஸோட பேக்கிங்கு அதோட அன்பாக்சிங்கே ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த மாதிரி இது இல்லை. ஸோ அது இல்லாமல் ஃபுட்டோட குவாலிட்டி வந்துட்டு குட், நாட் பேட். எனக்கு என்னோட ஃபேவரட்னா ஷீக்லாம், மட்டன் ஷீக் அருமை, சூப்பர். மட்டன் சிக்கன் சிக்கன் சூப்பர். ஹலீம்ல சிக்கன் ஓகே, மட்டன் மாதிரியா. உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. தவிர எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பச்சை சட்னியும் பிடிக்கல, சாரி. எனக்கு வந்து சமோசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் சமோசா செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி ஷீக்குமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த பிரியாணி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நார்மலாக ஒரு 150 ருபீஸ் இல்லை 170 ருபீஸ் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டோம்னா பிரியாணிக்கு மட்டன் ஆமாம் சிக்கன் ஒரே டேஸ்ட்டு தான். மட்டன் பிரியாணிக்கும் அதே டேஸ்ட் தான், சிக்கன் பிரியாணிக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கு. ஓவராலாக ஓகேன்னு சொல்ல முடியாது, டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேக்கேஜிங்கே ஒரு மாதிரி நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய பேர் போட்டுருந்தாங்க இஃப்தார் பாக்ஸோட பேக்கிங்கே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த மாதிரி இதில் கிடையாது. நார்மலாக ஒரு மினி டிஃபனோட பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அவங்க போட்டிருந்தாங்க இந்த கடையில் இது கிடைக்குமா, வாங்க போய் பார்க்கலாம், அது இந்த 1 மாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை நம்பி தான் இதை ஆர்டர் பண்ணினேன் நான். இதை அனுப்பிச்சு விட்டது நீ தான் வேற, இன்னைக்கு மத்தியானம் நீயும் போய் எடுடா அப்படின்னா. இவன் தான் மத்தியானம் படுத்துக்கிட்டு இருக்கேன், அனுப்பிச்சு விட்றான் ரீல்ஸ், மச்சான் இவங்க எடுத்துருக்காங்க நீயும் போய் எடுன்னா. ட்ரை பண்ணலாம். எனக்கு என்னன்னே தெரியாது. இவனோட 2 வீடியோ பார்த்துருக்கேன். 2 வீடியோல இந்த பதிவு இருக்கும். இதுனா என்னன்னே தெரியாது, பட் ட்ரை பண்ண அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். until the next time, bye bye from Pradeep, Nithu, Kaushi and Nikhil. Bye bye. சேனல் சப்ஸ்கிரைப் மறந்துட்டேன் மாதிரி சொல்லு. சப்ஸ்கிரைப் டு பிரதீப் அருள். அதானே. இன்னும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா
உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது இதே மாதிரி அமேசிங்கான vlogs பார்க்கறது இந்த மாதிரி அமேசிங்கான அது நீ சொல்லு, நான் கடைசியா அந்த பெல் ஐக்கன் சொல்லு. பெல் ஐக்கான் சொல்லிக்கிறியா? ஓகே, இதே மாதிரி இன்னும் பல vlogs வந்துட்டே இருக்கும் உங்களுக்காக. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க மறக்காம. ஓகே, டாடா பாய். சரி guys.